ஹே யூடியூபர்ஸிகளே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மன் சாரோட 81வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் வந்து லஞ்ச் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேட்சாக பிரித்து 2 பேட்சில் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்சில் போனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறனால செகண்ட் பேட்சில் பொறுமையாக போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மட்டன் பிரியாணி தால்ச்சா நம்ம முஸ்லீம் கல்யாணத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் 65 சிக்கன் ஐட்டம் மட்டும் கிடையாது, ஃபுல்லாக மட்டனாகவே போட்டிருந்தாங்க. மட்டன் பிரியாணி தால்ச்சா ரைட்டாக ஊறுகாய் வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு சரி எதாக இருந்தாலும் என்ன நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை சமாதானப்படுத்திட்டு கொடுத்ததை ஒரு ஃபுல் கட்டு கட்டி நான் காலையிலேருந்து வந்து ஹாஸ்டலில் சாப்பிடாம போயிருந்தேன். மத்தியானம் வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இன்னும் ரவுண்ட் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு சொல்லி 3 ரவுண்டு கிட்ட அடிச்சு நவுத்தியாச்சுங்க. நாக் அவுட் பண்ணி இந்த இலையை கழுவிட்டு அடுத்து ஒரு ஆளுக்கே நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி இல்லை இலையை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஓகே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடல, ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எங்கே இருக்குது கடைன்னு சொல்லி தேடிக்கிறப்போ நம்ம முடிச்சுட்டு நான் பைக்கில் தான் வந்தேன். ஸோ பைக்கில் வெளில போகிறப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் பார்லர் வந்து இங்கே 4 ரோடு முக்கில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய்ட்டு ஐஸ்கிரீம் பார்லரில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நம்ம காலேஜை நோக்கி கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் 80வது பிறந்தநாள் கொண்டாட்டம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லைங்களா, அது பார்க்கணுன்னா நான் ஐ கான்டாக்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துருங்க. ஓகே நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன், பாய்.